ஹீரோயினுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குங்க. ஆனா ஹீரோயினால முழுசா சந்தோஷமா அந்த அனுபவங்கள அனுபவிக்க முடியல. ஏன்னா, அவங்களுக்கு வரதட்சணையா நகை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 பவுனுக்கு மேல நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதற்கான பணத்த அவங்களால ஏற்பாடு பண்ண முடியல. நகையும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை அந்த குடும்பத்துல அவங்களுக்கு அப்பா கிடையாது. அம்மாவும், அண்ணனும் மட்டும்தான். அண்ணன் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்காப்படி, முக்கியமான பதவியில இருக்காப்படி. ஸோ அரசியல் அந்த கட்சியின் மூலமா ஏதாவது பணம் வரும். அத வச்சு நம்ம நகையை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஆனா அண்ணன் வந்து கொஞ்சம் முன்கோபக்காரன். ஸோ பிரச்சனை ஆயிடுது. கட்சியில பிரச்சனை பண்ணிடுறான். ஸோ கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து வரக்கூடிய பணம் வராம போயிடுது. கல்யாண நாள் நெருங்கிட்டே இருக்கு. கல்யாணத்தை நிறுத்தினா பயங்கரமான அசிங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அது ஒரு குட்டி கிராமம். எல்லாருக்குமே சொல்லி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நகை இல்லை அப்படிங்கிறதுக்காக போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? ஹாய்ங்க, நான் உங்கள் கவின். நான் இந்த படம் வந்து ரொம்ப புது படமெல்லாம் கிடையாதுங்க. இந்த படம் வந்து 1-2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இப்போ சொல்றதுக்கான காரணம் 2 காரணங்க. ஒன்று, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கல்யாணத்துக்காக இப்போதைக்கு தங்கத்துல முதலீடு செய்யாதீங்க, தங்கம் நகைகள் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை விட்டாரு. அப்புறம் இன்னொரு பக்கமா ஒரு தோழி ஒருத்தவங்க அவங்களுடைய புகைப்படத்தை எனக்கு அனுப்பி, இது என்னுடைய நகைகள் இல்லாத ஒரு புகைப்படம், இதுக்கு நீங்க ஒரு கவிதை எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கூட நகைகளற்ற நறுமுகி அழகி அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருந்தேன். ஸோ நகைகள் பற்றி இந்த ஒரு வாரமாகவே யோசிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு இப்போ இந்த படம் ஞாபகம் வந்துச்சு, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. உங்களில் நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடிய படம், மலையாள படம்னாலும் தமிழ் டப்பிங்லேயும் இருந்திருக்கக்கூடிய படம் பொன் மேன். படத்தோட பேர் சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபசில் ஜோசப், லிஜ்மல் ஜோஸ் நடிச்சிருக்கக்கூடிய படம். ரொம்ப பிரம்மாண்டமான படம் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. பட் மனசுக்கு நெருக்கமாக, உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்கக்கூடிய படம். அதுவே இந்த படத்துடைய வெற்றியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக லிஜ்மல் ஜோஸோட நடிப்பு. என்ன சொல்கிறது, சில இன்டிமேட்டான காட்சிகளில் வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த குரல் வந்து அந்த சூழ்நிலையை பேசும். ஒரு பார்வை அந்த சூழ்நிலையை பேசும். ஒரு வழி மட்டுமே அந்த முகத்தில் இருக்கும். வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. நிறைய அவங்களுக்கு டைலாக்லாம் இருக்கவே இருக்காது. இன்னமும் சொல்லப்போனால் கடைசி காட்சி அந்த தங்கமே இல்லாமல் வெறும் உடலோடு வருவாங்க. வெறும் நகை இல்லாமல் வருவாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ சொல்லுவா, அப்படி இப்போ தான் நீ ஜொலிக்கிற அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஸ்மைல் இருக்கும். அது போதும் லிஜ்மல் ஜோஸ் எவ்வளவு அர்ப்பணிப்புள்ள நடிகை அப்படிங்கிறத சொல்கிறது. ஃபசில் ஜோசப் பற்றி சொல்லவே வேண்டியது இல்லைங்க. ஆரம்ப காட்சிகளில் பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வரவர். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவருடைய குடும்ப பின்னணி தெரியும் போது படம் வேறொரு தளத்துக்கு போகுது அப்படிங்கிறது தான் நிஜம். அதே தாங்க இந்த படம் 2 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம கதை சொல்கிறதுனால ஒன்றும் கிடையாது. பெருசாக கதையும் அதுக்கு மேலே கிடையாது. நகை இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. ஸோ நகைக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடும்போது ஃபசில் ஜோசப் அறிமுகம் வர்றார். ஃபசில் ஜோசப்போட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நகை கடையில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த காரியங்களில் சிரமப்பட்டு இருக்கவங்களுக்கு நகை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா மொய் வரும் இல்லையா, அதுலேருந்து இந்த பணத்தை எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். இதைத்தான் அவர் தொழிலாக பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு கமிஷன் பேசிக். இந்த சைட்லேயும் கமிஷன் வாங்கிப்பாரு, நகை கடையிலையும் கமிஷன் வாங்கிப்பாங்க. அதாவது முதலே தங்கத்தை கொடுத்துட்றாங்க, பணத்தை கல்யாணத்துக்கு அப்புறமா வாங்கிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய டேர்ம். இங்கேயும் அதே மாதிரி 25 பவுன் நகையை கொடுத்துட்றாரு. பட் என்ன பிரச்சனைனா, மொய் அவ்வளோ வரல. மொய் ரொம்ப கம்மியாக வருது. அவங்க அரசியல் கட்சிக்காரங்க எல்லாரும் வருவாங்க, அவங்க நிறைய மொய் செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பட் இவர் ஹீரோயினோட அண்ணன் போட்ட சண்டையில் யாருமே வரல. ஸோ இந்த சைடில் மொய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்திருக்கு. ஃபசில் ஜோசப் கொஞ்சம் அதிர்ச்சியாவார். இருந்தாலும் பரவாயில்ல, மொய் வரல அப்படிங்கிறது ஓகே, உங்களுக்கு சிரமம் புரியுது. மொய்க்கு எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஜுவல்ஸ் வச்சுக்கோங்க, மீதி ஜுவல்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இங்கே தான் ஆன்டி கிளைமாக்ஸே. அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட், அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். இங்கே வரதட்சணையாக நமக்கு வரக்கூடிய பணத்தை நகைகளை எடுத்து தன்னோட தங்கச்சிக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வந்துட்டு அந்த சைடு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அவரால் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. அவர் தன்னோட தொழிலுக்கு விசுவாசமானவர், ஆஜானுபாவமானவர், நியாயம் தர்மம்லாம் பேசக்கூடிய ஆள் தான். பட் அடிதடின்னு வந்தாலோ, தன்னை பழிவாங்கன்னு எண்ணத்தோடு வந்தாலோ, அல்லது தங்களுடைய குடும்பத்தையோ தன்னுடைய எண்ணங்களையோ மாற்றி யாராவது பேசினாலோ மிருகத்தை விட மோசமாக நடந்துப்பார்.
பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் இத்தினுண்டா எளிமையான ஒரு வாழ்க்கையிலேருந்து தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் அவரே பஸ் ஜோசப் சொல்லுவார், என்கிட்ட கையில் பணமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, நான் நம்பிக்கையை மட்டும்தான் வச்சு வாழ்க்கை ஓட்டுறேன், என்ன என் ஓனர் நம்புறாரு, நான் உங்களை நம்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் உறுதி செய்யணும், என்னுடைய ஓனருக்கு நான் உண்மையாக இருக்கணும், நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சின்ன நூலில் தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான எந்த விஷயங்கள் வந்துச்சுனாலும் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான அவங்க ஓனர் தேட ஆரம்பிச்சுடுவாங்க, பணம் நகையை கொண்டு போகணும், 25 பவுன் கொண்டு போகணும், நாளக்கிழமைன்னு. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றி ஆகணும், இந்த பொருட்டை எடுத்து இந்த பணத்தை வாங்கி ஆகணும், அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது, என்ன பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவருக்கு வசதிகள் கிடையாது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் அது எப்படி ஆகும், அந்த பணம் எப்படி கிடைக்கும், எப்படி கிடைச்சிது, கிடைச்சதா இல்லையா, இப்படி இதெல்லாம் சொல்கிறது தான் அந்த படம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்க பொன்மேன். உங்களில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்துருந்தா நான் இவ்வளவு சிலாகிச்சு பேசுகிற அளவுக்கு அந்த படம் ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். வேறு என்ன சொல்ல, இங்கே பொருளாதாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா தங்கத்தை கட்டமைச்சு தான் இருக்குது. அது ஒரு விதமான அடிமைத்தனமாக தான் கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் இங்கே ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது மிக அவசியமான ஒரு அத்தியாவசிய தேவை. அலங்காரம் ஆடம்பரம் அதையெல்லாம் தாண்டி அது அவசர பொருளாதார உதவிக்கு பயனுள்ளதாக இருக்குது. அது ஒரு நல்ல முதலீடாக தோணுது அப்படிங்கிறது நிஜம். பட் உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, நம்ம வேறு விதமான எண்ணங்கள்லாம் மாறணும். குறிப்பாக வரதட்சணை, ஒரு பொண்ணுகிட்ட பணத்தையோ பொருளையோ வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிற ஆண்கள் இப்போ குறைஞ்சிட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் இல்லாமலும் இல்லை, அது நிஜம். இன்னமும் வரதட்சணை கொடுமைகள் நடக்குது, வரதட்சணை தற்கொலைகள் நடக்குது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, செய்தித்தாள்கள் ஃபுல்லாக நிறைஞ்சு தான் கிடக்கு. ஸோ மனிதம் வளர்ப்போம். மிருகங்கள் கூட வரதட்சணை வாங்குறது இல்லைங்க. பறவைகள் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே இணையோடு இருக்கக்கூடிய பறவைகள் அதை பற்றி அதுக்கான அறிவு கிடையாது. மனுஷனுக்கு அறிவு இருக்குது, அறிவு இருக்குது, அறிவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அறிவிலித்தனமாய் அலைகிறோம் அப்படிங்கிறதான். சாரி, ரொம்ப அட்வைஸ் போகுதோ. ஓகேங்க, இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின். பாய்ங்க.